இயக்குனர் இமயம் பாரதிராஜா 85 வயதாகும் இவர் தேனி மாவட்டம் அள்ளிநகரத்தைச் சேர்ந்தவர். சின்னச்சாமி என்னும் இயற்பெயரோடு சினிமா ஆசைகளை கொண்டு ஊர் திருவிழாக்களில் மேடை நாடகங்களை அரங்கேற்றி வந்தார். அதன் பின்னாட்களில் சென்னைக்கு வந்து இயக்குனர் பி. புள்ளையாவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியவர். அதுவரை தமிழ் சினிமாவில் ஸ்டுடியோவுக்குள் மட்டுமே படமாக்கி கொண்டிருந்த திரைப்படங்களை கண்களை கவரும் கிராம பின்னணியில் அச்சு அசலாக கிராமத்திற்கே சென்று படம் பிடித்தார். மிக எளிமையான பாமரருக்கும் புரியும்படியான காதல் காட்சிகளையும் நாம் அன்றாடம் வாழ்வில் சந்திக்கும் மிக இயல்பான மனிதர்களின் கதாபாத்திர வடிவமைப்பாலும் தன்னுடைய படங்களின் மூலம் ரசிகர்களை திருப்திப்படுத்தி வந்தார். என் இனிய தமிழ் மக்களே என ஒரு தலைமுறையே தன் படைப்புக்கு ரசிகராக்கினார். பல மொழிகளில் பல்வேறு வெற்றி திரைப்படங்களை இயக்கிய பெருமைக்கு சொந்தக்காரரான பாரதிராஜாவின் பங்களிப்பிற்காக இந்தியாவின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது மத்திய அரசு. தன்னுடைய திரைப்படங்களின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு பல புதிய இயக்குனர்களையும் நடிகர்களையும் நடிகைகளையும் அறிமுகப்படுத்தி வைத்த பெருமை பாரதிராஜாவுக்கே உண்டு. பாக்யராஜ் திரைக்கதை மன்னன். அவர் எழுதி இயக்கும் படங்களில் கதைக்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ இல்லையோ, கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் இருக்கும். அதனாலேயே தமிழ்நாடு முழுவதும் பெண்களின் ரசிகைகளுக்கு அடிமையானார் பாக்யராஜ் என்று கூற வேண்டும். அப்படி 35% பார்த்து கொண்டிருந்த பெண்கள் பாக்யராஜ் படங்களுக்கு மட்டும் 50% என்ற மாபெரும் இலக்கை அடைந்தது. எம்ஜிஆருக்கு இந்த விஷயம் தெரிந்தது. பாக்யராஜ் படங்களை கவனிக்க ஆரம்பித்தார். முந்தானை முடிச்சு அவர் இதயத்திற்கு மிகவும் கவர்ந்த இயக்குனராக மாறிவிட்டார் பாக்யராஜ். தாவணி கனவுகள் அந்த படம் அப்போது 1 கோடி ரூபாய்க்கு வியாபாரமானது. ஏன் நாடாளுமன்றத்தில் கூட அதை பற்றி விவாதிக்கப்பட்டு பாக்யராஜ் வீட்டிற்கு ரைடு வர காரணமாக இருந்த படம். அந்த படத்தில் சத்துணவு, குடும்ப கட்டுப்பாடு, முதியோர் கல்வி என அனைத்து ட்ரெண்டிங்களும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் திரைக்கதையில் நேர்த்தியாக கொடுத்திருப்பார் பாக்யராஜ். இதனாலோ என்னவோ தனக்கு அடுத்தாறு போல கலை உலக வாரிசாக பாக்யராஜ் தான் எம்ஜிஆர் தீர்க்கமாக தெரிவித்தார். பாண்டியராஜன் அவர்களை ஒரு நடிகராக நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஒரு இயக்குனர் ஆக வேண்டும் என்பதற்காக அவர் பட்ட கஷ்டங்கள் நம்மில் பாதி பேருக்கு தெரியாது. சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த பாண்டியராஜன் தமிழ் சினிமாவில் எப்படியாவது ஒரு நடிகனாகிவிட வேண்டும் என்ற ஆசையில் தான் வந்திருக்கிறார். ஆனால் வந்தவருக்கு ஏமாற்றமே. காரணம், இவரது உயரத்தை காரணம் காட்டி பல பேர் இவரை கேலி கிண்டல் செய்து வாய்ப்புகளை மறுத்திருக்கிறார்கள். தான் அவமானப்பட்ட இடத்தில் மிகப்பெரிய சக்தியாக உருமாற வேண்டும் என்ற பாண்டியராஜனின் தன்னம்பிக்கை கே. பாக்யராஜ் அவர்களிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி கொண்டிருந்தார். தனது 26 வயதில் ஒரு சம்பவம் அவருக்கு நடந்தது. அதாவது பிரபுவை வைத்து இவர் இயக்கிய கன்னிராசி திரைப்படம் தமிழகம் எங்கும் மாபெரும் வெற்றி பெற்றது. 100 நாட்களுக்கு மேலாக ஓடிய அந்த திரைப்படத்தை பார்த்து எப்படி இப்படி ஒரு படத்தை எடுத்தான் என்று ஆச்சரியப்படுவதற்கு உள்ளாகவே அதே ஆண்டின் இறுதியில் ஆண் பாவம் என்ற திரைப்படத்தையும் எடுத்து வெளியிடுகிறார். அந்த திரைப்படம் 225 நாட்களுக்கு மேலாக ஓடி பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்றது. அப்போதைய தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே பாண்டியராஜனை நேரில் அழைத்து வெகுவாக பாராட்டினார். மணிவண்ணன் ஒரு நல்ல நடிகர் என்பதையும் தாண்டி ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், முற்போக்கு சிந்தனையாளர். இவர் படங்கள் அனைத்தும் காலம் கடந்து பேசும். காரணம், இவர் களத்தில் இறங்கிவிட்டால் கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காது. அன்றைய கால அரசியலாக இருக்கட்டும், இன்றைய கால அரசியலாக இருக்கட்டும், ஒரு பிடி பிடித்து விடுவார். சத்யராஜ், கவுண்டமணி, சுந்தரராஜன், மணிவண்ணன் இவர்களெல்லாம் இணைந்து விட்டால் அந்த படத்திற்கு காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. காரணம், கோயமுத்தூரை பூர்வீகமாக கொண்டவர்கள். மணிவண்ணன் அவர்கள் கல்லூரி படிப்பை பாதியிலே விட்டுவிட்டு பாரதிராஜாவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார். எப்படியோ இந்த சினிமாவில் சாதித்து விட வேண்டும் என்ற வெறி அவருக்குள் ஊன்றிவிட்டது. அதை எப்படி விவரிக்க வேண்டும் என்றால், இன்று ஒரு திரைப்படம் ஓடிவிட்டாலே வானுக்கும் பூமிக்கும் துள்ளி குதிக்கிறார்கள் இன்றைய கால இயக்குனர்கள். 1986இல் பாலைவன ரோஜாக்கள் மற்றும் விடிஞ்சா கல்யாணம் என்ற 2 திரைப்படங்களை இயக்கி அதை ஒரே நாள் ஒரே தீபாவளியில் ரிலீஸ் செய்து 100 நாட்கள் ஓட வைத்த பெருமை நம் மணிவண்ணனையே சாரும். இவர் இயக்கிய அமைதிப்படை திரைப்படம் அன்றைய கால அரசியலில் புகுந்து விளையாடியது என்றே கூறலாம். ஏன், தனது 50வது படமான நாகராஜ சோழன் MA/MLAவிலும் கலக்கி இருப்பார் மணிவண்ணன் அவர்கள். பாவம், 59 வயதில் 50 திரைப்படங்களை இயக்கி 400 படங்களுக்கு மேல் நடித்து அகால மரணமடைந்தார் மணிவண்ணன் என்னும் மகா மனிதன். இவர் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசிய கொடி இவர் மீது விழ வேண்டும் என்ற கடைசி ஆசையை நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மூலியமாக நிறைவேற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மனோபாலா ஒரு நல்ல நடிகர் என்பதையும் தாண்டி ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிகராகவும் ஒரு இயக்குனராகவும் பணியாற்றிய மனோபாலா 1979ஆம் ஆண்டு புதிய வார்ப்புகள் திரைப்படத்தின் மூலமாக பாரதிராஜாவிடம் உதவி இயக்குனராக வேலைக்கு சேர்ந்தவர். அதன் பின்னாட்களில் நடிகராகவும் இயக்குனராகவும் தன்னை சினிமாவில் நிலைநிறுத்தி கொண்டார். அவர் முதலில் இயக்கிய திரைப்படம் 1982ஆம் ஆண்டு வெளிவந்த ஆகாய கங்கை. அதன் பின் பல படங்களில் இயக்குனராக பணியாற்றினார்.
பணியாற்றி இருக்கிறார். நடிகர் மோகனும் இயக்குனர் மனோபாலாவும் மிக நெருங்கிய நண்பர்கள். எந்த அளவு என்றால் இருவரும் ஒரே அறையில் தங்கிதான் சினிமாவில் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் மோகன் ஒரு நடிகராக திரையுலகின் உச்சத்தில் இருந்தார். ஆனால் மனோபாலாவோ ஆகாய கங்கை என்னும் திரைப்படத்தை எடுத்து அந்த திரைப்படம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கவில்லை. அதன் காரணமாக பல ஆண்டுகளாக சினிமாவில் வாய்ப்பு தேடி கொண்டிருந்தார் மனோபாலா. தன் நண்பன் கஷ்டப்படுகிறான் என்பதற்காக மோகன் தனக்கு வந்த கதைகளை மனோபாலாவை வைத்து இயக்க சொல்லுங்கள் என தயாரிப்பாளர்களிடம் சொல்ல அவர்கள் கொடுத்த வாய்ப்புதான் பிள்ளை நிலா. பிள்ளை நிலா திரைப்படத்தை மனோபாலா மோகனை வைத்து இயக்கி அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. ஒரு படம் மட்டும் தனது நண்பனுக்காக மோகன் கொடுக்கவில்லை, தொடர்ந்து 3 படங்கள் மனோபாலாவை இயக்க செய்தார். அந்த திரைப்படங்கள் தான் மனோபாலாவை தமிழ் சினிமாவின் ஒரு உச்சபட்ச இயக்குனராக மாற்றியது. அதன் காரணமாக அவர் ரஜினியை வைத்து ஊர்காவலன், அதன் பின்னாட்களில் விஜயகாந்தை வைத்து என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் போன்ற மாபெரும் வெற்றி திரைப்படங்களை இயக்கினார். அதுவே அவர் ஹிந்தியிலும் படம் இயக்க காரணமாக அமைந்தது.